ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம், குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம். திருமாலின் கௌஸ்துபமணியின் அம்சமாக கும்ப மாதம், அதாவது மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கேரள நாட்டில் சோழ நகரத்தில் அரசராக பிறந்தவர். அவரது திரு அவதார தினம் இன்று. மேலும் இன்று ஏகாதசியும் இணைந்துள்ளது. மிக மிக விசேஷமானது. குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தில் ராமபிரானின் குணங்களால் ஈர்க்கப்பட்டார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று அவரது குணங்களை பார்த்து அப்படியே அதில் ஈடுபட்டவர். அவர் பாடிய பாசுரங்களின் தொகுப்பை நாதமுனிகள் பெருமாள் திருமொழி என்று தலைப்பிட்டு முதலாயிரத்தில் சேர்த்தார். ராமருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூசம். குலசேகர ஆழ்வாரது திருநட்சத்திரமும் புனர்பூசம். இருவருமே அரச குடும்பத்தில் அவதரித்தவர்கள். தசரதனுக்கு வெகு காலம் குழந்தை பேரின்றி தவமிருந்து பெற்ற பிள்ளையாக ராமபிரான் அவதரித்தது போலவே குலசேகர ஆழ்வாரின் தந்தைக்கும் பல காலம் பிள்ளை பேரின்றி செல்ல பிள்ளையாக அவதரித்தவர் குலசேகரர். வைணவ மரபில் ராமனை பெருமாள் என்று அழைப்பது மரபு. காரணம், அவருடைய குலதெய்வமாக திருவரங்கநாதன் விளங்கினார். பெருமாளான ராமன் வணங்கிய பெருமாள் என்பதால் திருவரங்கநாதனை பெரிய பெருமாள் என்று அழைப்பார்கள். வைணவ மரபில் குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று அழைப்பதுண்டு. அவர் பாடிய பாசுரங்களின் தொகுப்பு பெருமாள் திருமொழி என்று அழைப்பர். அதில் உள்ள 10ஆம் திருமொழியில் ராமாவதார கதை முழுவதையும் 10 பாசுரங்களில் ரத்ன சுருக்கமாக பாடியுள்ளார். வைணவர்கள் இதை குலசேகர ராமாயணம் என்று கொண்டாடுகின்றனர். புனர்பூசமும் ஏகாதசியும் கூடிய இந்த நன்னாளில் நாம் குலசேகர ராமாயணம் பாராயணம் செய்வது உயர் பலன்களை கொடுக்கும். திருவரங்கம் பெரிய கோவிலில் 3வது திருச்சுற்றில் இருக்கும் சேனை வென்றான் திருமண்டபத்தை கட்டியவர் இவர். அதனாலேயே இந்த 3வது சுற்றுக்கு இவரது திருப்பெயர் ஏற்பட்டது. சேர நாட்டிற்கு மன்னனாக இருந்தவர் பெருமாளிடம் கொண்ட அதீத பக்தியால் அந்த அரசை துறந்தார். பெருமாளின் பக்தனாக பெருமாளிடம் சரணடைந்தவர் ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடவனை தரிசித்தார். அவனது அழகில் மெய்மறந்தார். இனி இங்கேயே ஏதாவது பிறவி எடுத்து அவனை நித்தமும் தரிசிக்க வேண்டும் என்று பல்வேறு பிறவியினை வேண்டுகிறார். அதை திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புதல் அப்படின்னு வரக்கூடிய 11 பாசுரங்கள்ல பாடியுள்ளார். இந்த பாசுரம் ஒவ்வொன்றிலும் அவர் தான் திருவேங்கடத்தில் ஏதாவது ஒன்றாக பிறக்க வேண்டுவதை வெளிப்படுத்துகிறார். திருவேங்கடமலையில் குறுகாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பிறகு மீனாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதெல்லாம் வேண்டாம், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்றார். இன்றும் திருவேங்கடமலையில் குலசேகரப்படி என்று ஒன்று உண்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அது என்னன்னா, பெருமாளின் செம்பவளவாய்க்கு நேராக வரக்கூடிய படி. அந்த படியாய் இருந்து பெருமாளது பவளவாயை எக்காலம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். படியாய் இருந்தால் பெருமாளின் அடியவர்கள் எல்லாம் மிதித்து செல்வார்களே என்று கேட்க, அதற்கு ஒன்றை பெற வேண்டுமென்றால் ஒன்றை விடத்தான் வேண்டும் என்கிறாராம். அடியார்களின் திருவடிகள் என் மீது பட வேண்டுமென்றால், பெருமாளின் பவளவாயை காணும் பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் உன் திருக்கோவிலின் படியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாராம். கடைசியாக எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்கிறார் அவர். அவ்வளவு பக்தி அந்த திருவேங்கட பெருமானிடத்தில். இதில் வரும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை என்ற 9வது பாசுரம் மிகவும் முக்கியமான பாசுரம். எல்லா வைணவ தலங்களிலும் தீபாராதனையின் போது இந்த பாசுரம் சேவிக்கப்படும். அதனால இது ரொம்ப முக்கியமான பாசுரம். இப்போ நம்ம பாசுரத்தை பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி. அதில் திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புதல். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல், மின்வட்ட சுடராழி வேங்கடகோன் தானுமிழும்
பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. ஒன்பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில்வேங்கட மலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் பாடலோடும் ஆடலவை யாதறியேன். தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னணைய பொற்குவடா மருந்தவத்தன் ஆவேனே. வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார்த்தன் சோலை திருவேங்கட மலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கீழ் உருப்பசி தன் அம்போர் கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன். செம்பவள வாயான் திருவேங்கட மென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பண்ணிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே. மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பண்ணிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்து குலசேகர ராமாயணம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா 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 ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. அங்கனடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடுங் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே.
என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. அங்கனடு மதில் புடை சூழாயோதி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி. வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முயக்கொண்ட வீரன் தன்னை. செங்கனடுங் கருமுகிலை ராமன் தன்னை. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை. என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. வந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழித்தரவன் கணையொன்றேவி. மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின். செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியா சனத்திருந்த வம்மான் தானே. செவ்வரினர் கருநெடுங்கன் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாளேந்தி. வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை. தெவ்வரஞ்ச நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வரிவன் சிலை தடக்கை இராமன் தன்னை. இறைஞ்சுவாரிணையடியே இறைஞ்சினேனே. தொத்தலர் போன் சுரிகுழல் கை கேசி சொல்லால் தொன்னகரன் துறந்து துறை கங்கை தன்னை. பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஏந்து. சித்திர கூடத்திருந்தான் அன்னை இன்று தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இருநிலத்தார் கிமையவர் நீரோவார் தாமே. வலிவனுக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி. கலைவனுக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனன்ற நுயிரை வாங்கி. சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் தலைவணக்கி கை கூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்தி தரணி தானே. தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வைதி சடாயுவை வைகுந்தம் ஏற்றி வனமருவோ கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்றிலங்கை நகர் அரக்கர்கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை. ஏத்துவார் இணையடியை ஏத்தினேனே. குறைக்கடலை அடலம்பால் மருக எய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி எரிநடுவேல் அரக்கரோடு இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி அரசும் ஈந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்றரசு தானே. அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன்வாய் தான் முன் கொன்றான். தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய்த்தன் சரிதை கேட்டான். தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதை மதியோம் என்றே பருகுவோம் இன்னமுதை மதியோம் என்றே. செரிதவச்சம் புகன்றன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறைமணி போன் அணியுங் கொண்டிலவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் அன்னை.
தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோமின்றே அன்று சரா சரங்களவை குந்தன் ஏற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்றிலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி சென்றினிது வீற்றிருந்த வம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவனன் ஏத்தினாலும் இன்றெஞ்சினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் தயரதன்றன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் தயரதன்றன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா 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 ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா.